அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். தமிழகத்துடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர்களுடைய விவேகமான உயர்கல்வித்துறை மீது இருக்கிற அக்கறையின் தொடர்பாக எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் அடிப்படையில் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்துக்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவிக்கப்பட வேண்டிய அரசு கல்லூரி என்ற நிலை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இடையிலே ஏற்பட்ட இடர்பாடுகளை எல்லாம் களைந்து சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு கோப்புகள் அங்கு சுணக்கமாக இருந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட அமைச்சர், மூத்த அமைச்சர், வீட்டுவசதித்துறை அமைச்சர் தான் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்தில், மாநிலங்களவை உறுப்பினரிடத்தில் சொல்லி வேகப்படுத்தினார். அதற்கு எல்லா நிலையிலும் முன்னதாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் உறுதுணை புரிந்தார்கள். அந்த வகையில் சிக்கைய நாயக்கர் கல்லூரி ஈரோடு என்பது இன்று முதல் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு என்ற பெயரில் இப்பொழுது இன்று முதல் அழைக்கப்படுகிறது. அதில் எந்த பெயர் வைக்க வேண்டும் என்று முதல்வரிடத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு என்று நான் தெரிவித்த பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட அந்த ஈகை உள்ளம், பெருமை மிகுந்த குணம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த சிக்கையர் என்ற பெயரை எடுத்துவிட்டு கல்லூரி பெயர் கூடாது, அது ஈரோட்டிலே பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெறுவதற்கு பல ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்போடு நடந்த கல்லூரி. எனவே அரசு கல்லூரியாக இருந்தாலும் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருக்க வேண்டும் என்று திருத்தம் தந்து இந்த பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த கல்லூரியின் மீது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் காரணமாக தான் இங்கே விளையாட்டு அரங்கம், IAS IPS பயிற்சி அகாடமி மற்றும் புகழ்பெற்ற நூலகம், இவைகளெல்லாம் நமது கல்லூரி வளாகத்துக்குள் வருவதற்கு, இந்த இடத்தில் வருவதற்கு மிகவும் சிறப்பான முறையில் துணை புரிகிற முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். விழாவிலே மூத்த அமைச்சர் குறிப்பிட்டதை போல பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை போல, கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை போல, பெரியார் பிறந்த மண்ணிலோ மிகப்பெரிய ஒரு நூலகம் கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான முயற்சியும் மேற்கொள்வோம். முதலமைச்சர் அதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதையும் எடுத்துச் சொல்லி, தற்போது இருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய உள்கட்டமைப்பு, புதிய கட்டிடங்கள், விடுதிகள், சுற்றுச்சுவர், ஆய்வகங்கள், வகுப்பறைகள், இவைகள் என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பொறுப்பேற்றிருக்கிற முதல்வரிடத்திலும், இதுவரை பொறுப்பாக இருந்த முதல்வரிடத்திலும் நம்முடைய துறையின் சார்பாக ஆணையர் அவர்கள் மூலமாக கருத்துக்களை பெற்றிருக்கிறோம். அவைகள் அனைத்தையும் முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி மாண்புமிகு அமைச்சர் மூலமாக செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை, உறுதிமொழியை வழங்குகிறோம். புகழ்மிக்க கல்லூரி அரசு கல்லூரியாக இருப்பது உயர்கல்வித்துறைக்கு கிடைத்திருக்கிற பெருமையாக சொல்லி நன்றியை தெரிவித்துள்ளோம். அரசு உதவி பெறும் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சிலர், பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக அறிவிக்கப்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுகிற சில பேராசிரியர் சிலர், இப்படி ஊதியம் தொடர்பான சில கோரிக்கை மனுக்கள் வரப்பெற்றிருக்கிறோம். அவைகள் முதலமைச்சரிடம் கலந்து பேசி, நிதித்துறையிடம் கலந்து பேசி, எவ்வளவு விரைவாக அந்த ஊதிய தொகை வழங்கப்பட முடியுமோ விரைந்து வழங்குவதற்கான முயற்சியை தீவிரமான முறையில் எடுத்து வருகிறேன். நிச்சயமாக வழங்குவதற்கு
ஏற்பாடு செய்வோம். பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய நிலவரம் அனைத்து கல்வியாளர்களுக்கும் நன்றாக தெரியும். அங்கு இருக்கக்கூடிய துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்களிடம் ஏற்பட்ட இடர்பாடால் சில சங்கடமான சூழல் எழுந்திருக்கிறது. உயர்கல்வித்துறை உயர்ந்த இடத்தில் நின்று விசாரணை மூலம் விசாரித்து வருகிறது. சில வழக்குகள் காவல்துறை மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இவைகளெல்லாம் சரிபார்த்து கூர்ந்து முதலமைச்சர் நிதானத்தோடு பல்கலைக்கழகத்தின் பெருமை சீரழிக்காத வண்ணம் ஒரு சிலரால் ஏற்படுகிற இடர்பாடு கல்லூரியினுடைய பெருமையை குந்தகம் செய்யக்கூடாது என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர் வழிகாட்டுதல்படி இருக்கிற சில குறுக்கீடுகள் முறைகேடான செயல்பாடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உயர்ந்த பல்கலைக்கழகமாக விளங்குவதற்கு உயர்கல்வி துறையினருக்கும் அதற்கான ஆலோசனைகளை அறிவுரைகளை முதலமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக செய்வோம். பல கல்லூரிகள் இன்னும் பட்டமளிப்பு நடத்தாமே இருக்குது. அதுக்கான துணைவேந்தர்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு எல்லோருக்கும் தெரியும். இதுவரை தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட நபர்கள் உள்ளடங்கிய துணைவேந்தர் தேடுதல் குழு இருந்தது. புதிய வரைவு கொள்கை என்ற பெயரில் தமிழக அரசின் பிரதிநிதி அதில் இருக்கக்கூடாது, யுஜிசியினுடைய பிரதிநிதி தான் இருக்க வேண்டும், ஆளுநர் பிரதிநிதி இருக்க வேண்டும் என சொல்லி ஒரு அரசின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரத்தை மத்திய பல்கலைக்கழக மானியக் குழு வழங்குகிற காரணத்தால் அதை மாநில அரசு எதிர்த்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தேர்வு செய்து அனுப்பிய அந்த தேர்வு குழுவை ஆளுநர் ஒப்புதல் தர மறுக்கிறார், திருப்பி அனுப்புகிறார். அவர் புதிய குழுவை போட முயற்சிக்கிறார். இதனுடைய இடர்பாடெல்லாம் சட்ட ரீதியாக களைய வேண்டும் என்பதற்காக தான் ஒரு ஆளுநருடைய பணி என்ன, அவருடைய வரைமுறை என்ன, அவருடைய செயல் என்ன என்பதை நிர்மாணிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது தமிழக அரசு. தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது. தீர்ப்பு நல்லபடியாக அரசுக்கு சாதகமாக மாணவர் நலன் காக்க வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் விரைந்து பட்டமளிப்பு விழா செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் ஆங்காங்கு ஏற்படுகிற மாணவர்கள் ரீதியான புகார்கள் அல்லது ஒடுங்கினங்கள், தாய் தந்தையர் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புவது, நன்றாக படித்து நல்ல மாணவனாக நல்ல குடிமகனாக வழங்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் சமூக சீர்கேட்டால் சில இளைஞர்கள் கெட்டொழிகிற பொழுதுதான் சில பிரச்சனைகள் எழுகிறது. அவைகளை முழுமையாக கண்காணிக்க முதல்வர் தலைமையில் துறை தலைவர்கள், மாணவ பிரதிநிதிகள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள், பொது நல விரும்பிகள் உள்ளடங்கிய ஒரு குழுவை விரைவில் அனைத்து கல்லூரிகளிலும் அமைக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி அனைத்து கல்லூரிகளிலும் இந்த குழு காலை மாணவர்கள் வருவது முதல் மாலை வீடு திரும்புவதற்கு அனுப்புகிற வரை கண்காணிக்கின்ற படலமும் தொடர இருக்கிறது. எனவே உங்கள் கருத்து எல்லா கல்லூரிக்கும் பொருந்தும் வண்ணம் செய்வதற்கு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார், செயல்படுத்துவோம்.